தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Honor தரப்புல இருந்து இப்போ இந்தியால ஆபீஷியலா 3 புது டிவைஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. 2 ஸ்மார்ட் போன், ஒரு லேப்டாப். எஸ், முதல் முறையாக ஒரு லேப்டாப்பை இந்தியன் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணி லேப்டாப் செக்மெண்ட்லயும் Honor வந்து நுழைஞ்சிருக்காங்க. இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா 3 புது விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்அப் கேமரா இருக்கு. ஒரு லேப்டாப்ல பாப்அப் கேமரா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பவர் பட்டன்ல ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார். மூன்றாவது பாத்தீங்கன்னா 65 வாட்கான டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த லேப்டாப் இப்போதைக்கு எனக்கு வரல. சோ அதனால அந்த அன்பாக்சிங் பண்ணல. பட் உங்களுக்கான அன்பாக்சிங் அந்த ரெண்டு புது ஸ்மார்ட் போன் லான்ச் ஆச்சு இல்லையா? ஒன்னு Honor 9A, இன்னொன்னு 9S. இந்த 9S அப்படின்றது என்ட்ரி லெவல்ல அவங்க புதிதாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் போன். ஒரு 6500 ரூபாய்க்கு வந்து இது அவைலபிளா இருக்கு. பட் நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ண போறது Honor 9A. இந்த ஸ்மார்ட் போன் 10000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 10000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அண்ட் ஸ்பெஷலி இது ஆண்ட்ராய்டுல இருந்தாலும் இதுல GMS கிடையாது. அதாவது கூகுளுடைய எந்த ஒரு ஆப்ஸும் இதுல கிடையாது. அதற்கு ஆல்டர்னேட்டிவா அவங்க என்ன சொல்யூஷன் வச்சிருக்காங்க, இதுல நம்மளால வேற ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ரெண்டு மொபைல் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் 9A அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் மேலேயே Honor 9Aன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே ஆப் கேலரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு மொபைல் இருக்கு. மொபைல் 9mm கான திக்னஸ் மட்டும் தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்லீக்காவே இருக்கு அண்ட் பார்க்கறதுக்கு அந்த ப்ளூ கலர் நல்ல ஒரு பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது. பட் முழுக்க இது ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான். பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷிங் மாதிரி தெரியும். பட் பிளாஸ்டிக் தான். டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. சைடில் வச்சிடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சின்ன பேக்கேஜ் இருக்கு. அதுக்குள்ள TPU கேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இருக்கு அண்ட் எக்ஸ்ட்ராவா புக்லெட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா நமக்கு சார்ஜர் இருக்கு. 10 வாட்கான சார்ஜர், கூடவே மைக்ரோ USB கான அந்த கேபிளும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் மேல பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் இருந்தது. அதுல சார் ரேட்டிங் என்னன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. 0.98 வாட் per kg ஹெட்க்குன்னு கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு நம்ம நினைக்கிறத விட ஓரளவுக்கு கம்மியான ஒரு சார் ரேட்டிங் இருக்கு. சோ நல்ல விஷயம். சோ ஃபர்ஸ்ட் டைம் மொபைலை பூட் அப் பண்ணிடலாம். அட் தி சேம் டைம் இதோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாம். வலது பக்கமாக பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக் கீ இருக்கு. மேல் பக்கத்துல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமாக ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க 2 சிம் போட்டுக்கலாம். கூடவே ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் இருக்கிறதுனால நீங்க மெமரி எக்ஸ்டெண்டும் வந்து பண்ணிக்கலாம். கீழ் பக்கத்துல 3.5mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், மைக்ரோ USB போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பின் பக்கமா நான் ஏற்கனவே சொன்னது போல ரெக்டாங்குலர் டிசைன் வந்து இருக்கு அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சரும் கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. ரெண்டுமே ஃபாஸ்டா வந்து வொர்க் ஆகுது. சோ இது ஒரு விஷயம். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் நிறைய பேர் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. சோ 9mm திக்னஸ்லயே இருந்தாலும் இது 185 கிராம்ஸ் வந்து இருக்கு. அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இதோட பேட்டரி தான். இதுல 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. மொபைல் ஃபர்ஸ்ட் டைம் பூட் அப் ஆயிடுச்சு. பூட் அப் ஆன உடனே இதோட இன்பில்ட் ஸ்டோரேஜ் எவ்வளவு ஃப்ரீ இருக்குன்னு பாத்தீங்கன்னா 64GB ல நமக்கு 54GB அப்ராக்சிமேட்லி ஃப்ரீ கிடைக்குது. 3GB RAM வேரியன்ட் தான் என்கிட்ட இருக்கு. சோ 3GB RAM வேரியன்ட் தான் நார்மலா வந்து வரப்போகுது. அண்ட் முக்கியமா நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா Honor ஸ்மார்ட் போன்ல இந்த கூகுளுடைய சர்வீசஸ் எல்லாம் இல்ல. அதனால HMS அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஓன் சர்வீசஸ் தான் கொடுத்திருப்பாங்க. சோ அப்போ இதுல ஆண்ட்ராய்டு ரன் ஆகுதா, எந்த OS இருக்குன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இதுல ஆண்ட்ராய்டு தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆண்ட்ராய்டு 10 தான் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஆண்ட்ராய்டு 10 மேல பாத்தீங்கன்னா நமக்கு மேஜிக் UI அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஓன் UI 3.1 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த UI ல உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆப்ஸும் மற்ற விஷயங்களும் இருக்கு. அதை பத்தி நான் இன்னும் டெடிகேட்டடா வந்து சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த UI லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சின்ன தேவையான ஆப்ஸ், பேசிக்கான ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து பில்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 6.3 இன்ச்கான ஃபுல் வியூ டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்றாங்க. HD+ ரெசல்யூஷன் தான். ஐ கம்ஃபர்ட் மோடும் இதுல இருக்கு அண்ட் கலர் டெம்பரேச்சரும் நமக்கு தேவையானது போல மாத்திக்கலாம். சோ டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு டீசென்ட்டா இருக்கு. இதோட பிரைசிங் அப்படின்றது 10000 ரூபாய். சோ 10000 ரூபாய்க்கு இந்த செக்மெண்ட்ல இந்த ப்ராசஸரோட இந்த பேட்டரி எல்லாம் வச்சு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் குறிப்பா இவங்க அதிகமா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா பின் பக்கமா இருக்கக்கூடிய கேமரா, ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அப்பச்சர்ல இருக்கு. 5 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா இது f2.2 அப்பச்சர்ல 120 டிகிரி வரைக்கும் நீங்க அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். மூன்றாவதாக 2 மெகாபிக்சல் கேமரா f2.4 அப்பச்சர்ல இருக்கு. டெப்த் சென்சருக்காக இது வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஃபேசிங்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நாட்ச் வந்து இருக்கு, வாட்டர் டிராப் நாட்ச். இது வந்து 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து அங்க வச்சிருக்காங்க. சோ ஓவராலா கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதுதான். சோ நான் எடுக்கக்கூடிய ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கேமரா சாம்பிள்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் அவுட்டோரில் எடுக்கக்கூடிய ஷாட்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்து கலர்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய டைனமிக் ரேஞ்சிலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்ஸும் என்னுடைய அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் அந்த அளவுக்கு வந்து சரியாக வரல. ஆனால் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் பார்க்கும்போது இமேஜில் கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்குது. பட் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நமக்கு இதில் போர்ட்ரேட் ஆப்ஷன் கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சில கேள்விகளுக்கு வருவோமா? இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு ஜிஎம்எஸ் கிடையாது, அதாவது கூகுள் மொபைல் சர்வீஸ் கிடையாது. அப்படின்னா என்னன்னா, உங்களால யூடியூபோ கூகுளோ ஜிமெயிலுடைய இந்த மாதிரி ஒரிஜினல் ஆப்ஸ் எதையுமே இதனால யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு வேலை தேவைன்னா நீங்க வெப் சர்வீஸ், அவங்களுடைய வெப் ப்ரௌசர் இருக்கு இல்லையா, ஏதாச்சும் ஒரு வெப் ப்ரௌசர், அந்த ப்ரௌசர்ல நீங்க ஜிமெயில இருந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுடைய வெப் கிளையண்ட்ல நீங்க ஜிமெயில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். யூடியூப் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க யூடியூப் ஆப்பை போட்டாலும் இதில் ஒர்க் ஆகாது. அதற்கு பதிலாக நீங்க ப்ரௌசர்ல போய் தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். இது ஜிமெயில் அந்த மாதிரி கூகுள் சர்வீஸை பொறுத்த வரைக்கும். பட் ஒருவேளை என்கிட்ட பழைய ஸ்மார்ட் போன் இருக்கு, அந்த பழைய ஸ்மார்ட் போன்ல இருந்து நான் டேட்டாஸை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து மாற்றலாம். இவங்க போன் க்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல டிஃபால்ட்டாவே இருக்கு. உங்களுடைய பழைய போன்ல இருந்து மேபி நீங்க ஏதாச்சும் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் வச்சிருந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அது ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் இருக்கும் பட்சத்தில், இல்ல ஆனர் ஸ்மார்ட் போன் இருக்கும் பட்சத்தில், அந்த போன் க்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து இதுக்கு வந்து நீங்க ஈஸியா வந்து எல்லாமே வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். உங்க டேட்டாஸ்ல இருந்து இன்ஃபேக்ட் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் கூட அதுல இருக்கிறதே நீங்க அப்படியே வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதுல அந்த ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும், மேக்ஸிமம் ஆப்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவதா, உங்களுக்கு சப்போஸ் புதுசா ஆப்ஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இவங்களுடைய ஓன் ஆப் கேலரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கு ஆப்ஸ்க்காகவே. எப்படி iOSல ஆப் ஸ்டோர் இருக்கோ, எப்படி நம்மளுடைய கூகுள்ல வந்து பிளே ஸ்டோர் இருக்கோ, அந்த மாதிரி இவங்களுக்கு ஆப் கேலரி அப்படின்ற பேர்ல தேவையான மேக்ஸிமம் ஆப்ஸை கவர் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அப்படியும் உங்களுக்கு ஒரு வேலை ஒரு சில உங்களுடைய ஃபேவரட்டான ஆப்ஸ் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய விஸ் லிஸ்ட் இருக்கு, நீங்க அங்க போயிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம், எனக்கு இந்த ஆப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க சீக்கிரமாவே அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த போன்ல சப்போர்ட் பண்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்றது போல சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கும் ஒரு ஆப் கேலரி வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் மூணாவதா வரக்கூடிய क्वेश्चन என்னன்னா, என்னுடைய ஃபேவரட் ஆப் ஒரு சில ஆப்ஸ் வந்து இந்த ஆப் கேலரி இல்ல, ஆனா எனக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணனும், நான் வெளியில இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாமா நீங்கன்னா, நீங்க எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ல ஒரு ஏபிகே மிரர்லயோ இல்ல ஏபிகே பியூர்லயோ அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ, இதுலயும் அதே மாதிரி ஆப்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். எஸ், மேக்ஸிமம் ஆப்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு க்ளீனா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ அதுக்கான சப்போர்ட்டும் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. பிளஸ் இதுல பெட்டல் சர்ச் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நான் ஏற்கனவே சொன்னது போல இதுல கூகுள் சர்ச் எல்லாம் இல்ல இல்லையா, அதனால இந்த பெட்டல் சர்ச் யூஸ் பண்ணி நீங்க இங்க ஆப்ஸ் தேடுறதுக்காக இருக்கட்டும், சோ தேவையான ஒரு சில இமேஜஸ் பார்க்கிறதுக்கு, இல்ல உங்களுடைய ஆப் இங்க இல்லவே இல்லை அப்படின்னா நீங்க இந்த பெட்டல் சர்ச்சை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது நெட்ல எங்க இருந்தாலும் அதை சர்ச் பண்ணி கொடுக்குமாம். சோ அவங்களுடைய ஓன் சர்ச் இன்ஜின் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பிளஸ் குயிக் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, நம்ம ஆண்ட்ராய்ட்ல பார்த்திருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்க ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்பாகவே இந்த குயிக் ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த போல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது, அண்ட் டிஸ்பிளேவும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரியர் ஃபேஸிங் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து அக்யூரேட்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட், அதாவது அந்த 10,000 ரூபாயில் ஓரளவுக்கு அந்த ஆல்ரவுண்ட் செக்மெண்ட்டாக வந்து மாற்றுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நான் சொல்வேன். பட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவீங்களா? அதுலேயும் குறிப்பாக ஜிஎம்எஸ்க்கு பதிலாக ஹெச்எம்எஸ் கொடுத்துருக்கிறது. இப்போ நான் சொன்ன பல விதமான விஷயங்கள், நீங்கள் கூகுளுடைய ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இது ஓவராலாக என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். ரொம்ப நாளாக ஆனருடைய அன்பாக்சிங் பண்ணுறதே இல்லை, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த வாட்டி கண்டிப்பாக செய்யணும். ப்ளஸ் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்கள், இந்த கூகுள் ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணதுக்கு அப்புறமா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருந்தது. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி புது விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.